இந்த வீடியோட கடைசியில குரான்ல அல்லாஹுடைய வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எஸ், இந்த கிளாஸ்ல நம்ம அல்லாஹ் என்ற வார்த்தையை குரான்ல எப்படி எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லித்தர போறோம். நான் உங்க முகமது ரியாஸ். நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்சில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டே 31. அதனால இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். நேற்று பாடத்துல இருந்தே ஒரு சில வார்த்தைகள் கேட்பேன்னு சொல்ல நீங்க சொல்லணும். இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வார்த்தை? ஆன்சர் சொல்லிடலாமா? வல் கமரி. வல் கமரி. அடுத்து இந்த வார்த்தை பாருங்க, கொஞ்சம் பெரிய வார்த்தை. நல்லா பயிற்சி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிடலாமா? ஹுமுல் முஃப்லிஹூன. ஹுமுல் முஃப்லிஹூன. சரி, ஓகே. இப்ப இன்னைக்கான பாடத்துக்கு போவோம். நம்ம முந்தா நேத்து டே 29ல நம்ம பார்த்த பாடம் தான் இந்த ராவுடைய பாடம் பார்த்தோம் இல்லையா? இந்த ராவை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து பார்க்கணும். அதுல ஜபர் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைய வல்லினமா உச்சரிக்கணும், ஜேர் இருந்துச்சுன்னா மெல்லினமா உச்சரிக்கணும் பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட், அதே புரிதல் உங்களுக்கு இங்கேயும் வேணும். சரிங்களா? எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபரோ அல்லது பேச வந்தா அல்லாஹ் நாக்க நல்லா வச்சு சொல்லணும். அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஜேர் இருக்குன்னு சொன்னா லில்லா அப்படி சொல்லணும். லில்லா. இங்க போய் லிவ்வா அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் அப்படின்னு சொல்றது எப்ப சொல்லணும்? ஜபரு அல்லது பேசிருந்தா சொல்லணும். அதுவே ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா மெல்லினமா லில்லான்னு சொல்லணும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அந்த அடிப்படையில உள்ள இந்த உதாரணங்களை பயிற்சி செஞ்சிருவோம். அவ்வளவுதான். இன்னைக்கு பாடம் முடிஞ்சிடும். இது மாதிரி குரானுடைய விளக்கங்கள், குரானை எப்படி உச்சரிக்கணும்ன்ற தெளிவான பாடங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு குரானுடைய பாடத்துடைய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னல்லாஹ. சொல்லுங்க. இன்னல்லாஹ. காலல்லாஹு. காலல்லாஹு. சமிஅல்லாஹு. சமிஅல்லாஹு. ஸ்பெல்லிங் பாரு. ஹம்சா நூன் ஜேர் இன். இந்த சத்து 2 வாட்டி படிக்கணும்னு சொன்னீங்க. அது ஹம்சா நூன் ஜேர் இன். நூன் ஜபர்னா இன்ன. இப்போ இந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணணும். நம்ம சாதாரணமா இப்படிதான் இன்ன அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். அப்போ இந்த இன்னவையும் இந்த அல்லாவையும் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் இப்ப சொல்ற பாருங்க. ஹம்சா நூன் ஜேர் இன். நூன் லாம் ஜபர் நல். இன்னல். லாம் قال الله. قاف الف زبر قا. لام لام زبر لل. قال لام کرا زبر لا. قال الله. हा पेश हो. قال الله. سمع الله. सीन जबर सा. मीम जेर मी. सामी. आइन लाम जबर अल. सामी अल. लाम करा जबर ला. सामी अल्लाह. हा पेश हो. सामी अल्लाह. அடுத்து
ஹுதூதுல்லாஹி இப்படி சொல்லணும். ஹுதூதுல்லாஹி. ஹா பேஷ் ஹு, दाल वाव पेश दू, हुदू, दाल लाम पेश दुल, हुदूदुल, लाम करा जबल्ला, हुदूदुल्लाह, हुदूदुल्लाह, हा जेर ही, हुदूदुल्लाही. அடுத்த வார்த்தை யுரீதுல்லாஹு, யுரீதுல்லாஹு, யா பேஷ் யு, ராயா ஜெர்ரி, யுரி, दाल लाम पेश दुल, युरीदुल, लाम खरा जबल्ला, युरीदुल्लाह, हा पेश हो, युरीदुल्लाहु, खल्कुल्लाही இப்படி சொல்லணும். खल्कुल्लाही, खालाम जबर खल, काफ लाम पेश कुल, खल्कुल, खल्कुल, लाम करा जबल्ला, खल्कुल्लाह, हा जेर ही, खल्कुल्लाही. அடுத்த கடைசி வார்த்தை. இப்போ அல்லாஹுக்கு முன்னாடி ஜேர் இருக்கும் பொழுது மெல்லினமா உச்சரிக்கணும். அந்த அல்லாஹ் அப்படின்ற மாதிரி இந்த வல்லினமா உச்சரிக்க கூடாது. அது எப்படின்றத பார்ப்போம் வாங்க. பலில்லாஹு, பலில்லாஹு. இங்க வந்து பலில்லா அப்படி சொல்லக்கூடாது. இங்க எப்படி இன்னல்லா அப்படி சொன்னால அந்த மாதிரி இங்க சொல்லக்கூடாது. பலில்லாஹு, பாலா பா ஜபர் பா, லாம் லாம் ஜேல் லில், பலில், பலில், லாம் खरा जबल्ला, बलिल्ला, बलिल्ला, हा पेश हो, बलिल्लाहु, बलिल्लाहु, दीनिल्लाही, दीनिल्लाही, दाल या जेर दी, नून लाम जेर निल, दीनिल, लाम करा जबल्ला, दीनिल्ला, हा जेर ही, दीनिल्लाही. இதுல வந்து பேஷ் போட்டிருக்காங்க. அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அது கணக்குல வச்சுக்க. ஜேர் மட்டும் தான். அடுத்த கடைசி வார்த்தை அம்ரில்லாஹி, அம்ரில்லாஹி, ஹம்சா மீம் ஜபர் அம், ராலாம் ஜேரில், அம்ரில், அம்ரில், லாம் खरा जबल्ला, अम्रिल्ला, अम्रिल्ला, हा जेर ही, अम्रिल्लाही, अम्रिल्लाही. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் வார்த்தையை எப்படி குரான்ல உச்சரிக்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நடத்திய பாடம் புரிஞ்சுச்சுன்னு சொன்னா கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துன்னா நம்ம வாட்ஸ்அப் குரான் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்துல உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான பாடத்துல நம்ம உங்களை பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.